இருக்கிறத அவன் வந்து சிதைக்கிறான், அதில் விட்டுட்டாங்க. இப்போ வந்து சாதி வாரி கணக்கெடுப்பு எடுன்றாங்க. ஐயா அன்புமணி சொல்றாங்க, எடுத்து என்ன பண்றது? அவன் அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரால இருக்கான். முன்னேறிய வகுப்பினர்னு ஒரு வார்த்தையை போடுறான். சாதி வகுப்புன்னா சாதி தானே. சாதி எப்படி முன்னேறும்? ஒருத்த கல்வி உரிமை பெற்று வேலை வாய்ப்பை பெற்று அதுக்குரிய ஊதியத்தை பெற்று வருவாய் பெருக்கி அது பொருளாதாரத்தில் மேம்படுவதற்கு வளர்ச்சி. யாரு எது பொருளாதார அப்படி பேசாதீங்க. அந்த இடஒதுக்கீடு முறையை அப்படி கொண்டு வரப்படல. பொருளாதார அடிப்படையில் முன்னேறிய சாதி ஏன் சொல்ற? நீ யார்? நீ அப்படி சொல்ல? நீ உச்சாணி கொம்புல இருந்துக்கிறவா, நான் ஏறி வந்து ஊட்டி விடணுமா? இறங்கி வாடா, கிளைக்கு வாடா, அடிமரத்து வாடா, வேருக்கு வாடா, கீழே வா. நான் எஃப்சியா தான் இருப்பேன். நான் பிசி எம்பிசிக்கெல்லாம் வரமாட்டேன். நாங்க மோஸ்ட் பேக்வர்ட், பேக்வேர்டு, ஓபிசி, அதர் பேக்வேர்டு கம்யூனிட்டியில் நாங்க இருப்போம். அப்ப சரி, மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? அதர் பேக்வேர்டு எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? சொல்லுங்க, எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இதே எஸ்சி எஸ்டில இருக்குதா? சொல்லுங்க, எங்களுக்கு ஏதாவது இருக்குதா? இதே எஸ்சி வச்சிருக்கா? 1.25 கோடி கர்நாடகாவில் இருக்கோம் நாங்க. எங்களுக்கு எஸ்சி எங்களுக்கு இருக்கா? 36 லட்சம். நீங்க இங்க இருக்கிற எண்ணிக்கை விடுங்க, பிறகு நாங்க 36 லட்சம் மகாராஷ்டிராவில் இருக்கோம். எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? நாங்க ஓபிசி, அதர் பேக்வேர்டு. எங்களுக்கு என்ன கொடுத்துருக்க? ஒரு இடம், ஒரு எது? ஒண்ணு இல்லையே. பொருளாதார அடிப்படையை பேசவே பேசாதீங்க நீங்க. பொருளாதார அடிப்படையில் நீ பொருளாதாரத்தில் பின்தங்கி வேணா அது கிடையவே கிடையாது. அப்புறம் நீ சாதி வகுப்புல முன்னேறிட்டேன்னா சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவ சமூகம் படைக்கணுங்கிறது தானே இதை கொண்டு வரிய. நீ முன்னேறிய சாதினா அவன் கொம்ப வச்சு குத்திக்கிட்டே இருக்க மாட்டானா? நான் எஃப்சி, நான் உயர்ந்த சாதியாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும்னா அப்புறம் எப்படி சாதி வேறுபாடற்ற சமத்துவம் உருவாகும்? இதுக்கு பதில் இருக்கா உங்ககிட்ட? சாதியை ஏற்றதாழ்வுகளற்ற சமத்துவம் எப்படி உருவாகும்? அண்ணல் அம்பேத்கர் சொல்றது, சாதியை ஏற்றதாழ்வுகளை வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம் மேம்பாடு என்று பேசுவது மலக்குழியின் மேலே போடுகிற மல்லிகை பந்தலுக்கு சமம்ங்கிறார். சாக்கடையின் மேலே நீ போடுற சந்தன மாலைக்கு சமம்டாங்கிற. இதுக்கு பதில் இருக்கா? அப்புறம் எப்படி நீ ஏற்றதாழ்வை ஒழிப்ப? நான் உயர்ந்தவனாவே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைச்சிரும் அப்படின்னா நான் கீழே கிடைக்கிறவன் கீழே தான் இருக்கணும். நான் மேலே ஏறி வந்து என்ன பயன் இருக்குது? எப்படி வர முடியும்? கிரிமி லேயருங்கிறத எப்படி நீங்க ஏற்கிறீங்க? கிரிமி லேயர் இப்ப எங்க அப்பா படிச்சுட்டாரு, இடஒதுக்கீட்டுல படிச்சுட்டாரு, ஐஏஎஸ், திடீர்னு இறந்துட்டாரு. அப்பா ஐஏஎஸ் ஆயிட்டாரு, அதனால எனக்கு இடஒதுக்கீடு இல்லைன்னா, இத்தனை ஆயிரம் ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்துல நான் பிறந்த அரணியூர்ல 5வது பட்டதாரி நான். அப்படின்னா எங்க கிராமத்துக்கு கல்வி எப்போதும் சரி. எங்க அப்பாவுக்கு மட்டும்தான் கையெழுத்து போட தெரியும் எங்க குடும்பத்துல. எங்க அம்மாவுக்கு நாங்க வந்து கற்பிச்சோம். இப்ப நானும் நீனும் ஒன்னா கிரிமி லேயர்னா எனக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிருச்சு அப்படின்னா எங்க ஐயா இளையராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாதா? சொல்லுங்க. எங்க அப்பா பாரதி ராஜா பையனுக்கு இடஒதுக்கீடு கூடாது, என் தம்பி மனோஜுக்கு அவன் பிள்ளைகளும் இருக்கக்கூடாது. உங்க அப்பா நல்லா முன்னேறிட்டாரு இப்படியா? அப்புறம் இங்க பொருளாதாரம் நீங்க சாதி முன்னேறிடுச்ச உனக்கு அப்புறம் அதுக்கு இடஒதுக்கீடு